2வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15:2. உத்தமனா நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பேசும்படியாக இதற்காக குமாரி சூரகுமார் ஜெபிப்பாங்க. நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வாராக. Thank you, Jesus. ஆமென். அல்லேலூயா. இங்கு தாவீது சொல்லும் பொழுது இப்படியா சொல்றார். என்ன அப்படின்னா, உத்தமனா நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவள் தானே அப்படின்னு சொல்லி இங்கு வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. உத்தமனா நடக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல தாவீது இப்படியா சொல்றார். அல்லேலூயா. உத்தமம் அப்படின்னு சொல்லி இந்த உத்தமம் எதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதா இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி தான் இந்த தியான பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். உத்தமம், உத்தமம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அவசியமா? அல்லேலூயா. ஏன், எதற்கு அந்த உத்தமம் எதற்காக ஒரு மனிதனுக்கு அவசியமா இருக்கிறது? உத்தமம் என்றால் என்ன? அல்லேலூயா. முதலாவது உத்தமம் என்றால் என்ன அப்படி என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். 2வது, உத்தமனாய் வாழ்வதற்கு சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் பிரயாசப்படணும். அப்படி வாழும்போது தான் அந்த மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம வரும்பொழுது 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு இப்படியாய் தரிசனமாகிறார். 99 வயசுல அவர் தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 99 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்னுடைய சமூகத்தில் நீ நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 99 வயசுக்கு முன்னாடி அப்ப ஆபிரகாம் எப்படி தான் வாழ்ந்தாரு? இப்போ இந்த 99 வயசுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 99 வயசுக்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படி வாழ்ந்திருப்பார்? கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி வருதுல்ல நம்மளுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி வேணாலும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். நீங்க எப்படி வேணாலும் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நம்ம கசப்போடு இருந்திருக்கலாம், வெறுப்போடு இருந்திருக்கலாம், பகல பிறருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், பெரிய கோபக்காரர்களாக இருந்திருக்கலாம், சண்டை பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம், பிறருக்கு விரோதமாய் பேசக்கூடியவங்களா இருந்திருக்கலாம், திருடக்கூடியவங்களா இருந்திருக்கலாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படி என்பதுதான் கர்த்தர் இந்த நாளில் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99 வயசுல தரிசனமாகி ஆண்டவர் பேசுறார். அப்ப அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய சறுக்கல் இருந்திருக்கும்.
அந்த 16ஆம் அதிகாரத்தை 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறத வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது 86 வயசுல முதல்ல பேசுறார் ஆண்டவர். அந்த 86 வயசுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷங்கள், கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆவியானவரு கூட ஒரு வாழ்ந்தாரா என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படலை. அப்ப இந்த 13 வயசுக்கு அப்புறம் 13 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகிறார். ஏன் தெரியுமா? உன்னை கானானூரிலிருந்து எதற்காக நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்பதை நான் உன் மத்தியில் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றார். நீ அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து நான் உங்ககிட்ட நான் பேச போறேன். நீ எப்படி தேவனிடத்தில் நடக்க வேண்டும் என்பதை நான் உங்ககிட்ட பேச போறேன். அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல பேசக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பாதைகள் எப்படி இருக்க வேண்டும், நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது நாம் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆதாமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கின போது அங்க அவங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றார். இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்க முடியாத ஒரு பாவத்தை அவங்க செஞ்சிட்டாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆதாமை ஏவாளையும் கூட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒளிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே போல வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்துடக்கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமிடத்துல பேசுறார். ஒரு மனுஷனை நான் உருவாக்கினேன், அவன் என்னுடைய சமூகத்தை விட்டு அவன் ஒளிந்து கொண்டான். உன்னுடைய வாழ்க்கையில நீயும் அப்படி இருக்காத, எனக்கு முன்னாடி நீ நடந்துக்கூடியவனா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி என்னாகும் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம உத்தமனா தேவனுக்கு முன்னாடி நடக்க வேண்டும் என்று சொன்னா நாம் எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நிறைந்து வாழக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதைத்தான் ஆபிரகாம் இடத்துல சொன்னார். எப்பொழுதும் நீ எனக்கு முன்னாடி நீ நட, என்னை விட்டு விலகி போகாத, என்னை விட்டு தூர போகாத. அல்லேலூயா. நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவருக்கு தான் தெரியுமே, ஆதாம் ஏவாளை உருவாக்கின போது அவங்க தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியுமே, அந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அப்போ தெரிஞ்சிருந்தும் ஏன் அந்த கனி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சாரு அப்படின்னு சொல்லி அநேக பேர்கள் கேள்வி கேட்குறாங்க. உனக்குன்னு ஒரு சுய மரியாதையை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள ஒரு சுய மரியாதை, உனக்கு நன்மை தீமை என்ன என்று சொல்லி, பாவம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்திருக்கிற நீ
பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இப்ப என்னை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நான் சபைக்கு லேட்டா வரக்கூடியவன்னு தெரியும், நான் கசப்போடு கூட இருக்கிறவன்னு தெரியும், நான் வெறுப்போடு கூட இருக்கிறவன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டது நோக்கம் என்னன்னா, நீ உலகத்தில் அப்படி நீ வாழ்ந்துட்ட, ஒரு காலத்தில் நீ அறியாதவனா நீ வாழ்ந்துட்ட. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த குணாதிசயம் கொஞ்சம் கூட என்கிட்ட மாறலை அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் இந்த இடத்துல தான் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. அவர் நம்மளுக்காக கண்ணீர் விட்ட அந்த கண்ணீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணீர் விலையேற பெற்றதா இருக்கிறது, விலையேற பெற்றது. அதுக்கு ஒரு விலைக்கிறையும் இந்த உலகத்தில் யாராலையும் செலுத்த முடியாது. அவர் அந்த சரீரத்தினுடைய கடைசி சொட்டு ரத்தமும் இந்த பூமியில நமக்காக சிந்தினார். ஏன் தெரியுமா? நாம உத்தமர்களாய் இருக்கணும்னு சொல்லி, நாம கசப்போடு இருக்கக்கூடாது என்று சொல்லி. நான் சபையினுடைய ஆராதனைக்கு நான் எல்லா நேரத்திலையும் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர்களிடத்துல இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம கர்த்தரை விட்டு தூர போகிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறோம் யோனாவும் போல. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வேதத்தில் இப்படியா வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் வாழும்போது அந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக அவன் நடக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது, சுயம் நம்மளிடத்துல கிரியை செய்யாது இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இரண்டாவது நான் உத்தமனா வாழணும்னா எங்கிடத்துல என்னதான் பண்ணணும்? என்னுடைய சுயம் சாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயம் சாகலை அப்படின்னா என்னால கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா நடக்க முடியாது. அப்ப என்னுடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமலாம் இருக்காது. அப்ப நான் சுயமாய் வாழும்போது, நான் சுயநலமான ஜெபம் ஏறெடுக்கும் போது, நான் சுயநலமாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது, நான் சுயநலமான ஒரு குணாதிசயத்தோடு நான் இருக்கும்போது, நான் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நான் காணப்படணும், எப்படி அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியும், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னால் பார்க்க முடியும்? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. நீதிமொழிகள் 23:4. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படாதே, சுய புத்தியை நீ சாராத அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சுய புத்தி மேல நீ சார்ந்து போகாத. உன்னுடைய சுயம் என்ன சொல்லுதோ அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யாத அப்படின்னு சொல்றார். இந்த சுய புத்தி இருந்ததுனால தான் ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவங்க இந்த சுய புத்தி இருந்ததுனால தான் விழுந்து போனாங்க. இந்த சுய புத்தி உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்கிறன்னு அர்த்தம். கர்த்தருடைய கட்டளைகளை நீ மீறி போகிறன்னு அர்த்தம். கர்த்தருடைய நியாயங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் நீ மீறி போகிறன்னு அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும் போது என்னை சுயநலமில்லாத ஒரு அன்போடு கூட கர்த்தர் வந்து என்னை ரட்சித்தார். ஆண்டவர் யார் மேலே கோச்சிக்கிட்டு இருந்தாரா? ஆண்டவர் யாராவது விரோதமாக பேசினாரா?
ஆண்டவர் யார் மேலாவது கசப்போடு இருந்தாரா? ஆண்டவர் யாருக்காவது நன்மை செய்ய மாட்டான் அப்படின்னு இருந்தாரா? இல்லை. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம அப்படி இருக்கும்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாவமே அறியாத அவரு எப்படி நமக்கு நன்மை செய்யக்கூடியவராய் நம்முடைய இடத்துல அவரால் எப்படி நன்மை செய்ய முடியும்? நமக்கு எனக்கு சுயநலமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சுயநலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நெருங்காதபடி எனக்கு ஒரு தடையை உண்டாக்குகிறது. எனக்கு ஒரு தடை, ஒரு பெரிய தடை. அந்த தடை என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னுடைய சுயநலமாய் நான் எடுக்கிற முடிவுகள், நான் சுயநலமாய் வாழ்கிற வாழ்க்கை, நான் சுயநலமாய் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கும் எனக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது. நான் காலையில் ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து கொண்டு இருந்தேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கொண்டு இருக்கும்போது அபிகாயில் என்கிற ஒரு சகோதரி குறித்து வேதத்தில் நான் பார்த்தேன். அவங்க மகா புத்திசாலியா இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. மகா புத்திசாலி. அவங்களுக்கு ஒரு தீமை வருகிறது. அதை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய கணவர் ஒரு தாவீது தன்னுடைய மனிதர்களை அவரிடத்துல அனுப்புறார். அந்த அபிகாயினுடைய கணவரிடத்துக்கு. அவங்க தாவீதெல்லாம் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட ஒன்றுமே கிடையாது, வனாந்தரத்தில் அவருடைய வாழ்க்கை. அப்போ அவர் மனிதர்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த மனுஷனிடத்தில் எதையாகிலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வாங்க. அந்த மனுஷன் சுயநலமாய் இருக்கிறார். நான் எதுக்கு கொடுக்கணும்? அப்ப அந்த சகோதரி தனக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்த போது, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் என் புருஷன் பேசிட்டாரு, நமக்கு ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்து என்ன பண்றாங்க? தன்னுடைய வேலைக்காரர்களை சீக்கிரமா ஆயத்தப்படுத்தி, பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி சீக்கிரமா நீங்க கொண்டு போய் அவங்க வர்றதுக்குள்ளே நீங்க கொடுங்க அவங்க கிட்ட, அவங்க பசியாரட்டும். இதுதான் சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு எத்தனை பேர்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவது உத்தமனா நாம இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியமாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க பிரியப்படுறேன். அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர் என்பத நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். இயேசு கிறிஸ்து எனக்கு எந்த நாளும் எனக்கு போதுமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுக்க கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி நம்பக்கூடியவர்களா இருக்கும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நாம உத்தமனாய் நடக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கு இந்த நாளில் கூடி வந்த இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் அப்படியே நடத்தும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த சங்கீதத்தின் வாயிலாக பேசினதுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.